ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 10 பாட்டு நூல்களை பற்றி பார்க்கலாமா? 10 பாட்டு நூல்களில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது திருமுருகாற்றுப்படை. ஆசிரியர் நக்கீரர். பொருணராற்றுப்படை ஆசிரியர் முடத்தாம கன்னியார். சிறுபானாற்றுப்படை ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார். பெரும்பானாற்றுப்படை ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். மலைபடுகடாம் ஆசிரியர் பெருங்கௌசிகனார். குறிஞ்சிப்பாட்டு ஆசிரியர் கபிலர். முல்லைப்பாட்டு ஆசிரியர் நப்பூதனார். பட்டினப்பாலை ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். நெடுநல்வாடையின் ஆசிரியர் நக்கீரர். மதுரை காஞ்சி ஆசிரியர் மாங்குடி மருதனார். அடுத்து ஒவ்வொரு நூலோட பாட்டுடை தலைவர் யாருன்னு பார்க்கலாமா? திருமுருகாற்றுப்படை நூலின் பாட்டுடை தலைவன் முருகன். பொருணராற்றுப்படை நூலின் பாட்டுடை தலைவன் கரிகாலன். சிறுபானாற்றுப்படைக்கு நல்லிய கோடான். பெரும்பானாற்றுப்படை நூலின் பாட்டுடை தலைவன் இளந்திரியன். மலைபடுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் நன்னை செய் நன்னன். குறிஞ்சிப்பாட்டு நூலின் பாட்டுடை தலைவன் ஆரிய அரசன் பிரகதத்தன். முல்லைப்பாட்டு நூலின் பாட்டுடை தலைவன் நெடுஞ்செழியன். பட்டினப்பாலை நூலின் பாட்டுடை தலைவன் கரிகாலன். நெடுநல்வாடை நூலின் பாட்டுடை தலைவன் நெடுஞ்செழியன். மதுரை காஞ்சி நூலின் பாட்டுடை தலைவன் நெடுஞ்செழியன். அடுத்து அடி அளவுகள் பார்க்கலாமா? திருமுருகாற்றுப்படை நூலின் அடி அளவு 317. பொருணராற்றுப்படை நூலின் அடியளவு 248. சிறுபானாற்றுப்படை நூலின் அடியளவு 269. பெரும்பானாற்றுப்படை நூலின் அடியளவு 500. மலைபடுகடாம் நூலின் அடி அளவு 583. குறிஞ்சிப்பாட்டு நூலின் அடியளவு 261. முல்லைப்பாட்டு நூலின் அடியளவு 103. பட்டினப்பாலை நூலின் அடியளவு 301. நெடுநல்வாடை நூலின் அடி அளவு 188. மதுரை காஞ்சி நூலின் அடி அளவு 782. இதில் மிக குறைந்த அடியளவு கொண்ட நூல் முல்லைப்பாட்டு. அதிக அளவு அடியளவு கொண்ட நூல் மதுரை காஞ்சி.